மகாபாரதம் உணர்த்தும் தத்துவம். மகாபாரத கதை பெரிய தத்துவத்தை உணர்த்துகிறது. நம்முடலின் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகள்தான் நமக்குள் ஏற்படும் ஆசைகள்தான் 100 கௌரவர்கள். கிருஷ்ண பகவானே நம் மனசாட்சி. துரோணர், கிருபாச்சாரியார், பீஷ்மரே நம் சொந்த சொந்தங்கள் எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்க மாட்டார்கள். இன்று நல்லவர்களாக தெரியும், நாம் நாளைக்கே வேண்டாதவர்கள் ஆகிவிடுவோம். எனவே சொந்தங்களை அளவுடன் தான் கையாள வேண்டும். அதைப்போல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மனதில் ஏற்படும் கெட்ட எண்ணங்களை அழித்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வயதான பாட்டி சொல்லி பொறுக்கிக் கொண்டு இருந்தார். இதை பார்த்து சுற்றி இருந்தவர்கள் கேட்டதற்கு, குளிர் காய்தான் சொல்லி பொறுக்குகிறேன் என்றார். நீங்கள் குளிர் காய்ந்து ஒரு நாள் கூட பார்க்கவில்லையே என அவர்கள் கூறினர். சொல்லி பொறுக்கவே நேரம் போதவில்லையே, நான் எங்கே குளிர் காய்வது என பாட்டி கூறினார். இப்படிதான் பெரும்பாலோர் ஓடி ஓடி சம்பாதித்து சாப்பிட நேரமில்லை, ஓய்வெடுக்க நேரமில்லை எனக் கூறி வயதான பிறகு மருத்துவமனைக்கே செலவிடுகிறார்கள். எனவே கௌரவர்கள் போல் பேராசைப்படாமல் பஞ்ச பாண்டவர்கள் போல் நல்ல விதம் நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.